நாம் விபூதியை தரித்துக் கொள்வது அழகுக்காகவோ பார்த்தால் லட்சணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. இந்த உடல் ஒரு நாள் சாம்பலாகப் போகிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காகவே நாம் திருநீற்றை பூசிக்கொள்கிறோம். ஆகாசமே பஸ்மமாகப் போகிறது என்று உபநிடதம் கூறுகிறது. மற்றதெல்லாம் எம்மாத்திரம். இந்த பாடலில் விபூதி என்பது நாம் தரித்துக் கொள்ளும் விபூதியைத்தான் குறிக்கிறது. ஆனால் அதில் ஓர் தாற்பயம் இருக்கிறது. இறைவனுடைய விபூதி பஸ்ம ரூபத்தில் இருக்கிறது. திருச்செந்தூர் கஷேத்திரத்தில் பன்னீர் இலையில் பெற்றுக்கொள்கின்ற விபூதி பிரசாதம் மகிமை பொருந்தியது, விசேஷமானது என்பதை காட்டுவதற்காகவே இந்த பாடல் கூறப்பட்டது. உடலில் இருக்கும் வியாதிகள், பேய் பிசாசு பிடித்தல், மனோவியாதிகள் அனைத்தும் இந்த விபூதியை பார்த்த மாத்திரத்திலேயே ஓடிவிடுகின்றன. இட்டுக்கொண்டால் கேட்கவும் வேண்டுமோ? இந்த விபூதி